ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபத்தி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி பார்த்துக்கலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கிலோ சிக்கன், ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக. இதில் வந்து 3 ஸ்பூன் குழம்பு மசாலா, கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருளாக இருந்தாலே போதும். நம்ம ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸில் நம்ம ஒரு ஈஸியாக கிரேவி பண்ணிடலாம், பெப்பர் சிக்கன் கிரேவி. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வாணலி எடுத்து வச்சுட்டு வாணலி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடணும். ஓகேங்களா? எண்ணெய் வந்து உங்களுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய். நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் எண்ணெய் பத்தலை அப்படின்னா நான் அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தாளிக்கிறதுக்காக கடுகு போடுங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கடுகு போட போகிறேன். ஓகேவா? கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சிடலாம். சில பேர் கடுகுலாம் போட்டு தாளிக்க மாட்டாங்க, ஆனால் நான் வந்து கடுகு போட்டு தான் தாளிப்பேன். ஓகே, கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து சோம்பு போடுங்க. நம்ம இடையிலே போட்டோன்னா அப்புறம் கடுகும் வெடிக்காது, ஒரு மாதிரி நமக்கு அந்த ராவாகவே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, கடுகு நல்லா வெடிச்சிட்டு சோம்பும் பொரிஞ்சிட்டு இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். ஓகே, கருவேப்பிலையும் ஓகே பொரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வெட்டி வச்சுருக்கிற அந்த 3 வெங்காயம் இருக்குல்ல, மீடியம் சைஸ் வெங்காயம், அந்த 3 வெங்காயத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கணும். ஓகேங்களா? நல்லா வதக்கணும். இது எந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். சரிங்களா? ஓகே, இது நல்லா வதங்கணும். இது வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இது உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து என்னோடய ஸ்டைல், நான் இப்படி தான் செய்வேன். ஓகே, கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும், ரொம்ப ஈஸியாகவும் கூட. ஓகே, பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும். வெங்காயம் இப்போ எப்படி இருக்க, நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இதையும் அது கூட சேர்த்துடலாம். சரிங்களா? இது கண்டிப்பாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இது போட்ட உடனேவே ஒரு ராஸ்மெல் அடிக்குது, ப்ளஸ் ஒரு வாசமும் அடிக்குது. அது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது நல்லா வதக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினா போதும், அதுக்கு அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். ஓகே, இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 3 தக்காளி வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா பழுத்த தக்காளியாக, அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது கூட ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இந்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கிட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அது வதக்க தெரியும். அது நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்ற அவசியம் கூட கிடையாது. தக்காளி வெந்துருச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா வதக்கி விடணும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டா. இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, குழம்பு மசாலா தூள் அது எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு. இதை 3த்தையுமே நான் ஆட் பண்ணிட போகிறேன். ஓகே, 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வெந்து வரணும், நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சரிங்களா? அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம அடுத்து வந்து சிக்கனே சேர்க்கணும். இதில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, பார்த்தீங்களா? நல்லா வதங்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போகுது. ஓகே, இப்போமே சிக்கன் சேர்த்தாச்சு. நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் இன்னொன்று என்னென்னா, சிக்கனுக்கு தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. அது தண்ணி ஊற்றாமலே அதுலேருந்து நிறைய தண்ணி விடும். ஓகேங்களா? நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகம், அதனால் தண்ணி நிறையாவே விடும் இதில். அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வற்ற வைக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, நல்லா கிண்டி விட்டுறலாம். அந்த மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகும், கீழே அடி பிடிக்கும். அதனால்
பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்களேன். இது வந்து நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் விட்டுருப்பேன். அதுக்கே இவ்வளோ தண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணலாம், அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க சரிங்களா. மூடி வச்சு வேக வைக்கும்போது அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நல்லா கிண்டி விடணும். ஓகே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் பெப்பர் தேவைப்படுது, பெப்பர் போட்டுக்கலாம். நான் பெப்பர் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான், சரிங்களா. ஏன்னா அந்த இது பெப்பர் சிக்கன் கிரேவி இல்லையா, அதனால் அந்த ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை நான் தூவிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ் போதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்க, அது நல்லா திக்காகிடும் சரிங்களா. நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் அடுப்பில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது சிக்கன் ரெடி நமக்கு. இது நல்லா காரசாரமாக இருக்கும். ஏன்னா நான் அரைக்கும் போது தான் நான் போட்டிருந்தேன் பெப்பர், இப்போவும் போட்டிருந்தேன். அதனால் ஓகே, இப்போ சிக்கன் ரெடி. இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன சமையல் பார்த்துடலாமா. டுடே ஸ்பெஷல் பார்த்துடலாம். சாதம் வடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன். நல்லா இதுலேயே சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் போட்டு ரசம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தளர இருக்கு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.